இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவையொட்டி சென்னை தாம்பரம் விமான தளத்தில் அதிகாரிகளின் பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த நேரலை காட்சிகளை பார்ப்போம். अपनी परेड के माध्यम से ये वायुयोद्धा भारतीय वायुसेना के साहस, शक्ति, शौर्य एवं सामर्थ्य को प्रदर्शित करते हुए இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவையொட்டி சென்னை தாம்பரம் விமான தளத்தில் அதிகாரிகளின் பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் நாகராஜ் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் நாகராஜ், தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். இந்திய விமானப்படையினுடைய 92வது ஆண்டு நிறைவுற்று 93வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இன்றைய தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய விமான தளத்தில் இந்திய விமானப்படையினுடைய 92வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே முந்தைய தினம் சென்னை மெரினா கடற்கரையில் இந்த நிகழ்வை முன்னிட்டு வான் சாகச நிகழ்ச்சியானது நடைபெற்றது. கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு பங்கேற்றிருந்தாங்க. அந்த நிகழ்வானது டிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றிருந்தது. அதாவது அதிக அளவிலான பார்வையாளர்கள் கண்டுகளித்த ஏர் ஷோ என்ற நிலையில் அது இருந்தது. ஏற்கனவே ஏர் ஷோவானது 2003ஆம் ஆண்டு நடந்திருந்தது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. 21 ஆண்டுகளுக்கு பிறகாக நேற்றைய முன்தினம் நடந்து முடிந்தது. ஆனால் முதல் முறையாக தென்னிந்தியாவிலேயே இந்த விமானப்படையினுடைய 92வது ஆண்டு நிறைவு விழாவானது விமானப்படையினுடைய அந்த நாள் அப்படிங்கிறது முதல் முறையாக தென்னிந்தியாவில் இந்த முறைதான் கொண்டாடப்படுகிறது. இதற்கு முன்பாக டெல்லியில் அதிகப்படியான வருடங்களில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 3 வருடங்களாக புனே உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்று வந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த முறை இந்த வாய்ப்பானது தாம்பரம் விமான தளத்திற்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இந்த நிகழ்வு நடைபெறுவது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த கொண்டாட்டத்தினுடைய முக்கிய இந்த அணிவகுப்பு என்பது நடைபெற்று வருகிறது. விமானப்படையினுடைய அதிகாரிகளினுடைய இந்த முக்கிய அணிவகுப்பானது சிறப்பான அணிவகுப்பானது தொகுத்து நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வு முப்படைகளின் தளபதியாக இருக்கக்கூடிய அனில் சௌஹான் பங்கேற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்திய விமானப்படையினுடைய ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங், புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் பங்கேற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ராணுவ உயர் அதிகாரிகள், விமான படையினுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் நேவல் பேஸ் அதாவது கடற்படையினுடைய உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கிறார். அவருடைய குடும்பங்களிலிருந்து அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்றும் சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது போல சிறிய அளவிலான அந்த ஏர் ஷோ அதாவது வான் சாகச நிகழ்வானது நிகழ்ச்சி காட்ட இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஏர் ஷோவில் சாரங் அதாவது உலக புகழ் பெற்ற இந்திய ராணுவத்தினுடைய அம்பாசிடராக இருக்கக்கூடிய சாரங் ஹெலிகாப்டருடைய சாகசம் இன்றைய தினம் நடைபெற இருக்கிறதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி வழக்கம் போல இந்த போர் துவங்குவதற்கு முன்பாக எப்படி இந்த சேத்தக் ஹெலிகாப்டர்கள் நிகழ்வை தொடங்கி வைப்பார்களோ அதே போல இன்றைய தினமும் அதே சேத்தக் ஹெலிகாப்டர்கள் நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கிறது. அதன் அடுத்துதான் இந்திய விமானப்படையின் ஒவ்வொரு விமானங்களும் அணிவகுத்து இந்த வீரர்களினுடைய அணிவகுப்பையும் பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பான ஒரு தருணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்திய விமானப்படையினுடைய முக்கிய விமானமாக இருக்கக்கூடிய 10 டன்கள் எரிபொருள் சக்தி ஏற்றக்கூடிய பெரிய விமானமாக இருக்கக்கூடிய C-295 இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் MI-15 ஹெலிகாப்டரும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான முக்கியமான வாகனங்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வீரர்களினுடைய அணிவகுப்பிற்கு பின்புறமாக இவை அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவ்வப்போது ஹெலிகாப்டர்களும் அணிவகுத்து இவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளும் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய சூழலில் தான் இருக்கிறது. இதனை அடுத்துதான் ஒவ்வொரு விமான சாகசங்களும். அதே சமயம் குறிப்பாக இந்த ஏர் ஷோ முடிந்த பிறகு விமானப்படையினுடைய இந்த வருடத்திற்கான சிறப்பு நாளாக பார்க்கக்கூடிய அணிவகுப்புகளும் நிறைவடைந்த பிறகு வீரர்கள் அனைவரும் அணிவகுத்து நின்று அவர்கள் கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி அதாவது கத்தியுடன் இருக்கக்கூடிய துப்பாக்கி இயந்திரத்தை சுற்றி கொண்டிருக்கும் பொழுது அதற்கு நடுவே வீரர்கள் நடந்து போகக்கூடிய வித்தியாசமான சாகசங்களும் மிகவும் அபூர்வமான சாகசங்களும் இங்கே நிகழ்த்தி காட்ட இருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி நாகராஜ்.
upholding the reputation of the IAF and relentless gallant service to the nation. Number 1 Squadron Air Force is awarded the next citation.